ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். நாங்கள் குடும்பமாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் எங்கள் குடும்பமாய் கூடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் கர்த்தருடைய நாள். நாம் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம், ஸ்தோத்திரத்தையும் துதியை நாம் செலுத்துவோம். கர்த்தரை பிரியமாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தெய்வ பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இல்லாம எங்களுக்கு உயர்வு இல்லை. மோசே சொல்கிறார், உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட வராமல் போனால் இவ்விடத்தில் எங்களை கொண்டு போகாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறது. நமக்கு தேவைகளை சந்திக்கிறது. அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறது. எல்லோரும் உணர்ந்து தேவ சமூகத்திலே இந்த வேளையிலே பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னம் தான் என்று நாம் சொல்லி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ
பிரசன்னதா எனக்கு வருவது. பிரசன்னதா எனக்கு தேவை. நீர் இல்லாமல் நான் இல்லை. ஆமென். glory glory. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஒரு வேத வாசிப்பு, அதன் பின்பு நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். God bless you. Praise the Lord. ஒரு பாடல், புதிய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். பாடுவோம். உற்சாகத்தோடு கரத்தை தட்டி சேர்ந்து பாடி மைக்கேல்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஆராதனை நாளுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கி 12வது அதிகாரம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணிகள் வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் திருவாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்திற்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளையும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திரை வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டிவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டியிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் குடும்பமாய் கூடி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் அதில் மகிமைப்பட்டு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையிலும் நாம் இவ்வளவு நேரமாய் பாடி ஆராதித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தினோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற நேரம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதமே நலம் என்கிற அனுதின காலை தியான நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட அனுதினமும் வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உள்ளான மனுஷனில் பலனடையவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இந்த நாள் கர்த்தருடைய நாள். நம்முடைய திருச்சபைக்கு தேவன் தருகிற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு இதுவே காலம். பிரியமானவர்களே, இந்த காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களில் தமக்கு நடக்க போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை முன்னதாகவே ஆண்டவர் அவர்களுக்கு அறிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை நினைவு கூறாமல் போய்விட்டார்கள். தமக்கு நேரிட போகிறதையும் பேதுரு மறுதலிப்பதையும் யூதாஸ்காரியோத் காட்டி கொடுக்க போவதையும் எல்லோரும் ஓடி போவதையும் குறித்து இயேசு கிறிஸ்து முன்னக்கூட்டியே அறிவித்திருந்தார். ஆனால் அவர்கள் அதை நினையாமல் போனார்கள். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அந்த காலங்கள் வரும்போது நாம் அதற்கு ஏற்றாற் போல நம்மை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை. அதற்கேற்றாற் போல நாம் நடந்து கொள்வதில்லை. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன சம்பவிக்க போகும் என்கிற காரியத்தெல்லாம் வேதத்தில் நமக்கு முன்னக்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் உலகத்திற்கு முடிவு எப்படி வரும் என்கிற எல்லா விஷயமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் அதை பார்த்து வருகிறோம். இதெல்லாம் துவக்கம்தான், ஆரம்பம்தான். இனி ஏராளமான பிரச்சனைகள் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்ட தெய்வ பிள்ளைகள்
இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு காலத்துக்கு தகுந்தவாறு நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் ஏற்பட போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை முன்னக்கூட்டியே அறிவித்திருந்தார். நோவா போய் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கித்தான். ஆனால் யாரும் கேட்கல. பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், அலட்சியம் பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். ஆனால் ஒரு நாள் ஜலப்பிரயாணம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. பிரியமானவர்களே, நோவாவின் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள் பிரவேசித்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். சத்திய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதோ அப்படி நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுவே காலம். இன்றைக்கு ஒரு 5 விஷயத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். 1, இது தேவ சித்தத்தை செய்யக்கூடிய காலம். 2வது, இது மனம் திரும்பி இரட்சிப்பை அடைவதற்கான காலம். 3வது, இது செயல்படுகிற காலம், கிரியை செய்கிற ஒரு காலம். 4வது, துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உபவாசிப்பதற்கும் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கான காலம் இது. 5வது, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாலிப நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவ காலத்தில் அவரை நினைத்து அவருக்காய் வாழக்கூடிய காலம் இந்த காலம். நாம் தொடர்ந்து இதை தியானிப்போம். வாருங்கள். முதலாவது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பதை நாம் கேட்போம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைத்திருக்கத்தக்கதாக பாவங்களை விட்டொய்ந்திருப்பான். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. பாருங்கள், மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், அதாவது நம்முடைய சரீரம் இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம யாருடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடாதா? மனுஷருடைய இச்சையின்படி, மனுஷருடைய சித்தத்தின்படி நாம் நடக்காம தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்கணும். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி எப்படியோ நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனா நம்முடைய சரீரம் இந்த பூமியில இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி நாம பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பிழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சரீரம் நமக்கு இருக்கிற காலம் வரைக்கும், எவ்வளவு காலம் இந்த சரீரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. சங்கீதம் 90வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அதற்கப்புறம் அது மிஞ்சி எல்லாம் சஞ்சலமும் வருத்தம் தான். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் எவ்வளவும் தெரியல. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே மரித்து போறாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கே பயம், எந்த நேரத்துல எனக்கு மரணம் வருமோ தெரியல. ஏன்னா வியாதி மனுஷனை கொன்று போடுகிறது. நீடித்து வாழ அவனால முடியல. ஆனால் என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருக்குள் நிலைத்திருந்தால் அவர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவராக, கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாட்களை உங்களுக்கு நீடித்திருக்கும்படி செய்கிறவர். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலங்கள், இந்த சரீரம் இந்த பூமியில இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நாம் இந்த உலகத்தின் மாம்ச இச்சையின்படி நாம் நடக்க கூடாது. மாம்ச இச்சையின்படி நாம் பிழைக்க கூடாது. நல்ல கவனிங்க. இந்த காலை உள்ள ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காலத்தில் உங்க சரீரத்துல உங்கள் அவயங்கள் தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். உங்கள் அவயங்களை நீங்கள் கீழ்ப்படுத்தணும். உங்கள் அவயங்களை தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு உங்கள் அவயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே உங்க அவயங்கள் ஒவ்வொரு சரீரத்திற்குரிய ஒவ்வொரு அவயங்களும் தேவ சித்தத்தை செய்கிற அவயங்களாய் உங்கள் அவயங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யணும். ஒருவேளை இந்த காலை வேளையில ஒருவேளை உங்க சரீரம் நீங்க விரும்பினது செய்து கொண்டிருக்கிறதா, இல்ல இந்த உலகத்தின் இச்சையின்படி வாழ்வதற்கு உங்க சரீரம் போய் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்க சரீரத்தை நீங்க அடக்க பாருங்க. பவுல் சொல்லுகிறார், என்னை நானே அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க சரீரத்தை நீங்க கீழ்ப்படுத்தணும். தேவ சித்தம் செய்வதற்கு உங்க சரீரத்தை கீழ்ப்படுத்துங்க. இதுவரைக்கும் நீங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தது போதும்.
பிரசங்கில வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் நியாயத்தில் கொண்டு வருவார். பிரசங்கிலே வாசிக்கிறோம் பாருங்கள், 11வது வசனத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, வாலிபனே உன் இள வயதிலே சந்தோஷப்பட்டு உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவர் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நெஞ்சின் வழியில உன் இஷ்டப்படி நட, ஆனா இவையெல்லாம் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதையும் நீ அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். இந்த மாம்சத்தில் வாழக்கூடிய காலத்துல, நம்ம சரீரத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம இஷ்டத்தின்படி வாழாம, நம்முடைய இச்சையின்படி வாழாம, தேவ சித்தத்தை செய்கிற காரியத்தில் உணர்வடையுங்கள். இரண்டாவது பாருங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 6:2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நல்ல கவனியுங்கள், இதுதான் அனுக்கிரக காலம், இதான் இரட்சணிய நாள். இந்த அனுக்கிரக காலத்துல ஆண்டவர் என்ன செய்வாராம்? செவி கொடுப்பாராம். இரட்சணிய நாள், இந்த இரட்சணிய நாள்ல தான் அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, ஒரு நாள் வாசல் அடைபட போகிறது. தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க முடியும். மற்றவங்க கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லி விடுவார். பிரியமானவர்களே, இரட்சணிய காலம், இரட்சணிய நாள் இது. இதான் அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தில் தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், அக்கிரமம் செய்திருந்தாலும், அநியாயம் செய்திருந்தாலும், இந்த அனுக்கிரக காலத்தில் தேவன் உங்களுக்கு அவர் இறங்குவார். தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் அவர் தன் செவியை அடைத்துக் கொள்வார். நீங்கள் கூப்பிட்டாலும் தட்டினாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அனுக்கிரக காலம் முடிவடையும், கிருபையின் காலம் முடிவடைந்து விடும். பிரியமானவர்களே, இதான் கிருபையின் காலம், இதான் அனுக்கிரகத்தின் காலம். இந்த காலத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இதான் இரட்சணிய நாள். இந்த நாளை நீங்க மனம் திரும்பாட்ட, இந்த நாளை நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படாட்ட, பாவத்தை விட்டு நீங்க மனம் திரும்பாவிட்டால் இன்னொரு நாள் ரட்சிப்பு இல்லை. இதே இரட்சணிய நாள். இந்த இரட்சணிய நாள்ல நீங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, பாவத்தினால நீங்க எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த நாளை நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் அவர் உனக்கு உதவி செய்வார். இதான் ரட்சிப்பின் நாள். சகோதரனே, இன்றைக்கு உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் யாருடையதாகும் என்று கேட்டார். மதிகடனே என்று சொன்னார். உன் ஜீவனை நீ இழந்து போகாத. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்துற, வீடு என்ன, வாசல் என்ன, பணம் என்ன, சொத்து என்ன, எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு நாள் உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படும் போது, ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படும் போது, அதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். ஆனா மன திரும்புதல், ரட்சிப்பு இல்லை என்றால் பரலோகத்திற்கு போக முடியாது. பிரியமானவர்களே, இதான் அனுக்கிரக காலம், இதே இரட்சணிய நாள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பு. ஆண்டவர் உனக்கு கிருபையா இருக்கிற இந்த நாளில், உனக்காக அனுக்கிரகம் பண்ணுகிற இந்த நாளில் நீ மனம் திரும்பினால், நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப உன்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில உதவி செய்வார். ஒரு நாள் அடைக்கப்படும் போது அவர் செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்கும். அந்த நாள் எல்லாரும் போய் கெபிகள்ல போய் ஒளிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார், உதவி செய்ய மாட்டார். யாரும் வந்து உதவி செய்ய முடியாது அந்த நாள்ல. ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஏன்னா இந்த காலம் அனுக்கிரக காலம், இந்த காலம் இரட்சணிய நாள். இந்த நாளில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட உங்களை ஒப்புக் கொடுங்கள். மூன்றாவது பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாருங்கள், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்வேன். பிரியமானவர்களே, எப்போ இந்த கிரியை செய்யணும்? பகல் காலம் இருக்கும் மட்டும். எப்போ இருள் வரப்போகுதுன்னு தெரியல. ஏசாயால வாசிக்கிறோம், காரிருள் ஜனத்தை மூடும், தேசத்தை காரிருள் மூட போகுது. ஆனா இது பகல் காலம். நல்ல கவனிங்க, என்னைக்கு ஒரு காரிருள் வரப்போகுது நமக்கு தெரியாது. தேசத்தை மூட போகிறது, ஜனங்களை மூட போகுது காரிருள். இந்த பகல் காலம் இருக்கும் போதே நீங்க அவருடைய கிரியை நீங்க செய்யணும். இயேசு கிறிஸ்து சொல்றார், இருக்கிற காலத்திலே நன்மை செய்கிறவராய் அவர் பூமியில சுற்றிட்டு இருந்தார். போஜனத்தை விட பிதாவின் சித்தத்தை செய்வதா அவருக்கு முக்கியமா இருந்தது. காரணம், பகல் காலம். இயேசுடைய வாழ்க்கையில என்னைக்கு ராக்காலம் வருதுன்னு தெரியாது. அவருக்கு எந்த நேரத்துல அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார்னு தெரியாது. ஆனால் அந்த சிலுவையை அவர் சுமப்பார் என்பதை அறிந்திருந்தார். சிலுவையில் அடிக்கப்பட போவதை அறிந்திருந்தார். ஆகவே பகல் காலத்தில் அவர் போய் சும்மா இருக்கல, ஊழியங்களை செய்தார், ஜனங்களை இரட்சிப்புக்குள் நடத்தினார், அநேகருக்கு அற்புத அடையாளங்களை செய்தார். பிரியமானவர்களே, இதான் கிரியை செய்யக்கூடிய காலம். ராக்காலம் வருகிறது. அந்த நாள்ல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஒன்னும் செய்ய முடியாது. காரிருள், இருள் வந்துச்சு. அதனால நீங்க பிரசங்கம் பண்ண முடியாது, பிரசங்கத்தை கேட்க முடியாது, ஆராதிக்க முடியாது, தேவனை துதிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. இப்படிப்பட்ட காலங்கள் வரப்போகிறது. அந்த ராக்காலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலே தேவனை ஆராதித்த ஜனங்கள் இப்போ பாபிலோன் தேசத்துல போய் சிறைப்பட்ட அவங்க இப்ப ஆண்டவரை துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஜனங்கள் அநேக நாட்களாய் ஆண்டவர் மறந்து போய் வாழுகிறார்கள். ஆசாரியன் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை என்பது இல்லை. இதே போல ஒரு நாள் வரப்போகிறது. பிரியமானவர்களே, அந்த ராக்காலம் வரப்போகிறது என்பதை அறிந்து இந்த பகற்காலத்தில் அவருக்காய் நீ கிரியை செய். இந்த பகல் காலத்துல நீ ஊழியம் செய்யணும். இந்த பகல் காலத்துல தான் ஆண்டவருக்காய் நீ கிரியை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். இந்த காலை வேளையில உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? இந்த பகல் காலத்துல ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டுடைய பணியை செய்ய உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? இது பகல் காலம். இனி நீங்க நினைச்சாலும் ராக்காலத்துல ஒன்னும் கிரியை செய்ய முடியாது. இந்த பகல் காலத்துல நீங்க ஆண்டவருக்கா ஏதாவது செய்தாதான், ஏதாவது செயல்பட்டாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. ஆகவே இந்த பகல் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே இதுல யோவான் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 12:35 கேட்போம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். பாருங்க, ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இது ஒளி பகலுக்குரிய காலம். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்க நடவுங்க. ஏன்னா இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு. இருள் ஒரு நாள் வரப்போகுது. அந்த இருளை நீங்க அகப்பட போகிறீங்க. ஆகவே அந்த இருள் அகப்பட போகிற நீங்க ஒளி உங்களோடு இருக்கும் போதே நீங்க என்ன செய்யுங்க? நடவுங்கள். இப்போ ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு, ஆராதிப்பதற்கு நேரம் கிடைச்சிருக்கு, துதிப்பதற்கு நேரம் கிடைச்சிருக்கு, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நேரம் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நீங்க கிரியை செய்யாம இருந்தீங்கன்னா ராக்கால வரும்போது உங்களால கிரியை செய்ய முடியாது. ஒளி உங்களோடு இருக்கும் போதே நடவுங்கள். இல்லைன்னா ராக்கால வரும்போது எதுவும் செய்ய முடியாது. அந்த நாள் நம்ம கலங்கி தவிப்போம், ஐயோ அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் செய்யாம விட்டுட்டேனே என்கிற கவலைகள் நமக்கு பெருகும். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ராக்காலத்தில் நாம் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருது. அப்போ அந்த இருள் நம்மை அடைச்சி போட்டுரும், நம்மளை அதுல உள்ள அடக்கி போட்டுரும், ஒன்றும் செய்ய முடியாது. ஒளியில் இருக்கும் போதே நாம் அந்த கர்த்தருடைய கிரியைகளை செய்ய நாம் நாடுவோம். 5வது பாருங்கள், சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்களாக. பிரியமானவர்களே, இது துதிக்கிற காலம், ஜெபிக்கிற காலம். நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்று மொர்தெகாய் சொல்கிறாரு.
இந்த காலம் மௌனமா இருக்கக்கூடிய காலம் அல்ல தெய்வ பிள்ளையே. ஒரு நாள் மரணம் வரும்போது மரணத்தில் நம்ம நினைவு கூற முடியாது, பாதாளத்தில் நம்ம போய் துதிக்க முடியாது. இதுதான் தேவன் நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட காலத்துல தான் அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் இப்போ இருக்கிற காலத்துல நம்ம செய்ய முடியும். ஆகவே மரணம் வருவதற்கு முன்னாடி, பாதாளத்துல நம்ம போவதற்கு முன்னாடி நாம ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா பாதாளம் என்பது தூதர்களுக்கும், விழுந்து போன தூதர்களுக்கும் அவங்க ஜனங்களுக்கும் தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தேவனை தேடுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பூமியில தேவன் நமக்கு வைக்கப்பட்ட இந்த காலத்துல ஆண்டவரை துதிப்பதற்கும், ஆராதிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும் நாம் அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாதாளத்துல போய் துதிக்க முடியாது, மரண நேரத்தில் நம்ம நினைவு கூற முடியாது, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. மரிச்ச பிறகு என்னங்க செய்ய முடியும்? பாதாளத்துக்கு போன பிறகு என்ன செய்ய முடியும்? ஒருத்தன் பாதாளத்துக்கு போய் சொல்றான், ஐஸ்வரிவான், என் சகோதரர் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, நான் போய் என் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாங்க. பாருங்க, ஐஸ்வரிவான் நரகத்துல கடந்து, பாதாளத்துல கடந்து அவன் என்ன செய்யறான்? அலறான். ஒரு சொட்டு தண்ணிக்காக அவன் கெஞ்சுகிறான். பாருங்களேன், என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல அவன் துதிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? ரட்சிப்பு பெற முடியுமா? முடியாது. நரகத்துக்கு போயிட்டான், பாதாளத்துல இருக்கிறான். ஆனா இருக்கிறவனுடைய நிலைமையை பாருங்க, அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து அவன் பரிதாபப்படுறான். ஐயோ, நான் வந்த இடத்துக்கு என் சகோதரர்களும் வந்துடக்கூடாது என்று அவன் எண்ணுகிறான். பிரியமானவர்களே, இதெல்லாம் கட்டுக்கதை அல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மையான காரியங்களை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் நாமும் பாதாளத்துக்கு போய்விடக் கூடாது, இப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நமக்கு வேலாம் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மரணத்துல போய் நாம் ஒன்றும் செய்ய முடியாது, பாதாளத்துல போய் துதிக்க முடியாது. இந்த நேரத்துல உபவாசிங்க, இந்த நேரத்துல துதியுங்க, இந்த நேரத்துல ஆண்டவரோடு நல்ல ஃபெலோஷிப் வைங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:17 வாசிக்கிறோம். சங்கீதம் 115:17 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நமக்கு தெரிந்த ஒரு வசனம். மரித்தவர்கள் துதிக்க முடியாதுங்க, மௌனத்தில் இறங்கினவங்க கர்த்தரை துதிக்க முடியாது. நமக்கு ஜீவன் இருக்குது, தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ஜீவன் நம்ம இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை துதியுங்க, ஜெபியுங்க. ஒரு நாள் ஐயோ நான் ஜெபிக்காம போயிட்டேனே, ஐயோ ஆண்டவரை தேடாம போயிட்டேனே, ஐயோ என் வாழ்க்கையில ஆண்டவரை நம்பாம போயிட்டேனே என்கிற கவலைப்படக்கூடிய ஒரு நேரத்துல ஒன்னும் செய்ய முடியாது. பாருங்க, ஏசாவை குறித்து பார்க்கிறோம். ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போன பிறகு பரிதபிக்கிறான். ஐயோ, என் தகப்பனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நான் இழந்துட்டேனே, ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டேனே. ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது நம்மை விட்டு தூரமாய் போய் விடுமா. பாருங்க, இந்த காலத்துல நீங்க ஆசீர்வாதத்தை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, மணிக்கணக்கில் உட்காருங்க, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஏன்னா இதுதான் காலங்க. இந்த காலத்தை விட்டுட்டீங்கன்னா இனி நீங்க துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கிரியை உங்களோடு கூட வரும். நீங்க என்ன செய்தீங்க? ஒருவேளை மரணம் நமக்கு வந்தால், ஒருவேளை நமக்கு என்ன சம்பவித்தாலும் நம்மோடு கூட எது வரும்? ஆண்டவருக்கு செய்த கிரியைகள் தான் நம்மோடு கூடங்க வரும் என்பதை புரிந்து கொள்வோம். 5வதாக வாசிக்கிறோம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் அதிலே உள்ள 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. தெய்வ பிள்ளையே, நீங்க வாலிபர்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பி போவதற்கு முன்பதாக நீ ஆண்டவரை நினை. இந்த நேரம் தான் ஆண்டவரை நினைக்க முடியும். இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு போகும், ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு போயிரும். அந்த நாள்ல ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மண்ணான சரீரம் இந்த மண்ணுல இருக்கும் போதே நம்ம ஆண்டவரை நினைக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆகவே பிரியமானவர்களே, இதுவே காலம். இந்த காலத்துல நீங்க மௌனமா இருக்காதீங்க, இந்த காலத்துல கிரியை செய்யாம இருக்காதீங்க, இந்த காலத்துல நேரத்தை வீணா போக்கி விடாதீங்க. இந்த காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஆகவே நம்ம தியானித்த இந்த காரியங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை செய்கிற காலம் இது. இதான் ரட்சிப்பு பெறக்கூடிய காலம், இதுதான் கிரியை செய்யக்கூடிய காலம், இதுதான்
துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கான காலம். இந்த நாள் தான் ஆண்டவரை நினைக்கிற ஒரு காலம். நீங்க இந்த காலத்துல நீங்க ஆண்டவரை நினைக்காம போயிட்டீங்கன்னா இனி எப்போ நினைக்க முடியும்? எல்லாம் போன பிறகு நினைக்க முடியுமா? முடியாது. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இதுவே காலம். இந்த காலத்தை நாங்க உங்களுடைய சித்தத்தை நாங்க செய்யணும். இந்த காலத்துல நாங்க மன திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நடத்துங்கப்பா. இது கிரியை செய்யக்கூடிய காலம், செயல்படுகிற காலம். இந்த காலத்துல நாங்க மௌனமா இருந்துடக்கூடாது. இந்த காலத்தை நாங்க செயல்படுகிற கிரியை செய்கிற காலமாய் எங்களை மாற்றுங்கப்பா. இதுதான் துதிக்கிற காலம். இதுதான் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற ஐக்கியம் கொண்டிருக்கிற காலம், உபவாசிக்கிற காலம். இந்த காலத்தை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். இந்த வாலிப நாட்கள் நாங்கள் உம்மை நினைக்க, முதிர் வயதில் உம்மை நினைக்க, எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போவதற்கு முன்பதாக நாங்கள் உம்மை நினைக்க மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இதுவே காலம். இந்த காலத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இனி இருக்கக்கூடிய காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. இனி உள்ள காலம் பயங்கரமாய் இருக்க போகிறது. இனி உள்ள காலம் ஆண்டவரே மிகவும் கொடூரமான அழிவுள்ள காலங்கள்ப்பா. அந்த காலத்திற்கு நாங்கள் தப்பும்படி, கொடிய காலத்திற்கு நாங்கள் தப்பும்படிக்கு நாங்கள் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலத்தில் நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்ய, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவரே உமக்கென்று கிரியை செய்ய, செயல்பட, உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறவர்களாய், உம்மை நினைத்து உமக்கென்று வாழுகிறவர்களாய் எங்களை மாற்றியறலும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் கேட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கவனத்தில் வையுங்கள். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள். இதுவே காலம். இந்த காலத்தில் நீங்க மௌனமா இருக்காதீங்க. தேவ சித்தத்தை செய்யுங்க, மனம் திரும்புங்க, கிரியை செய்யுங்க, தேவ சித்தத்தை செய்யுங்க, துதியுங்க, ஜெபிங்க, உபவாசிங்க, இரவெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருங்க. இந்த நாட்கள் ஆண்டவரை நினைங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.